ரெசார்ட் வைக்கிறதுக்கு லேண்டு பார்த்துட்டு இருந்தால் இந்த லேண்டு உங்களுக்கு செட் ஆகும் பாருங்கள். நிறைய பேர் வந்து தண்ணி இல்லாத இடத்துல பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் வந்து தண்ணி இருக்கக்கூடிய இடம், செழிப்பான இடம் நம்ம நாகர்கோவில்லே இருக்குது. பாருங்கள், அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு ஆறு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பியூர் வாட்டர் மலையிலேருந்து டைரெக்டாக வருது. இது எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் கடுக்கரை பக்கம்தான் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து 3 ரூம் இருக்குது. வந்தால் தங்குறதுக்கு காட்டேஜ் மாதிரி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். வாடகைக்கும் விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. தென்னந்தோப்பு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் தென்னந்தோப்பே இருக்குது. நல்ல காய்ப்பு இருக்குது. தண்ணிக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதேமாரிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து அழகாக நீட்டாக நம்ம பராமரித்தா இன்னும் நல்லா காய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய இடம். இதில் வந்து கிட்டத்தட்ட இது வந்து டாகுக்குன்னே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. நிறைய திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் தனியாட்டு வச்சுருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விறகடுப்புமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மழையில் நனைஞ்ச விடாதுன்ட்டு அழகாக வச்சுருக்காங்க. அம்மி எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்தால் சமையல் எதாவது பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறவங்க பொங்கி சமைக்கணுனாலும் அழகாக பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வரகெல்லாம் நனைய விடாதுன்ட்டு அதுக்கு ஒரு ரூம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஹாலு, பெட்ரூம் எல்லாமே தான். கிச்சன் மட்டும் தனியாக இருக்கும். எல்லாமே நீட்டாக வேலை பார்த்து எடுத்து நீட்டாக வச்சுருக்காங்க. பாத்ரூம்லாம் நல்லா க்ளீனாக அழகாக இருக்குது. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியுமே டேப்பெல்லாம் வச்சு நல்லா வச்சுருக்காங்க. இதில் வந்து கீரை போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அடுத்தது ஒரு ரூம். இதுவுமே சூப்பராக இருக்குது. காட்டேஜ்னால் எப்படி இருக்கணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாமே பெயிண்டிங் ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு. ஃபினிஷிங் கண்டிஷனில் வந்துட்டு வந்தால் தங்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு சூப்பர் இடம். இதுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். வெளியே இருந்து பேசுகிறதுக்கு அழகாக ஒரு திண்ணை மாதிரி செட்டப்பில் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது சப்போஸ் வந்து நிறைய ஆடு ஏதாவது வளர்க்கதா இருந்தாலும் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு சூப்பர் இது. கிட்டத்தட்ட 19 ஏக்கரில் வந்து உங்களுக்கு ரப்பர் மட்டுமே இருக்குது. 19 ஏக்கரில் வந்து உங்களுக்கு ரப்பர் மட்டுமே இருக்குது. இது வந்து என்ன ஒரு ப்ளஸ் இருக்குது, நான் அதை வீடியோவில் போக சொல்கிறேன். நீங்கள் வந்து மாடு வளர்க்கதா இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 100-150 மாடுக்கிட்ட அழகாக வளர்க்கலாம். இதில் வந்து அவ்வளோ மாடு வளர்த்துட்ருக்காங்க. இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு இன்கம் இருக்குது. ஏன்னா வந்து இங்கேயே உள்ளே மேய்ஞ்சிக்கிடும். வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு நல்ல இது. ப்ளஸ் வந்து நீங்கள் இதில் வந்து மிளகு ஏதாவது சாகுபடி பண்ணதாக இருந்தால் அதுலேயும் ஒரு இன்கம் வரும். ஆனால் இவங்க பண்ணலை. நீங்கள் வந்து இதில் வந்து ப்ராப்பராக நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய இதாட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து ரப்பர் வெட்டக்கூடிய ஆட்கள் வந்து தங்குறது கணக்கு பண்ணி ஒரு சின்ன ரூமு. இதுவுமே பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் உள்ளே நடந்துகிட்ருக்கு. வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது சூப்பராக இருக்கும். கோழி பண்ணை எது வைக்கிறதா இருந்தாலும் இதை இப்போ வைக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது. யூஸ் பண்ணிடலாம். நல்லா யூஸ் பண்ணதுக்கு வருமானம் வரக்கூடிய இது தான். ரப்பர் வந்து உங்களுக்கு முக்கால்வாசி வெட்டக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து வெட்டுவாங்களான்னு தெரில. அதனால் வந்து புதுசாக கண் வைக்க தான் செய்யணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 ஏக்கர் இருக்குது. பட்டாப்படி உங்களுக்கு 21 ஏக்கர் இருக்குது.
அதில் ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு இடம் தான். சுற்றி அந்த ஃபவுண்டேஷன் கல் அப்படியே வச்சுருப்பாங்க. இதில் வந்து மிளகு சாகுபடியெல்லாம் பண்ணால் நல்ல ஒரு இன்கம் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் வச்சு காட்டேஜ் மாதிரி வைக்கலாம். ரெசார்ட் போட்டால் சூப்பராக போவாங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸ்ன்னே சொல்லலாம். ரெசார்ட் போடுறதுக்கு நிறைய தேக்கம் இருக்குது. இந்த இடத்த அழகாக பிரிச்சிடலாங்க. ரெசார்ட் வந்து ஒரு சைடும், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வச்சு ஒரு சைடும் அழகாக பிரிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டு பண்ணை வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டு பண்ணை வைக்கலாம். ப்ளஸ் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ணை வச்சிடலாம். அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுலேயுமே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அப்படி அழகாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். அந்த இடத்துல சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் இருக்குது. தேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லா தேக்குமே இப்படி இல்லை, ஒரு சில தேக்கு மட்டும் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இப்படி கிடைக்க ரொம்ப கஷ்டம். இது நமக்கு வந்து இதுக்கு அங்கே ஃபாரஸ்ட் வந்துடும். நமக்கு வந்து இதேமாரி கல் வச்சு கரெக்டாக நம்ம ப்ராப்பராக நம்ம இடத்த வந்து சுற்றி வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கூட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதேமாரி இடம் கிடைக்காது. தேவைப்படுறவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே என்னுடைய நம்பர் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சென்ட்டுக்கு 70,000 கேட்குறாங்க. அதுவும் பேசி கம்மி பண்ணிக்கலாம். நம்ம கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ணி சொல்லுவாங்க. ஒரு சென்ட்டுக்கு 70,000 சொல்கிறாங்க. பேசி கம்மி பண்ணிடலாம். உள்ளே வந்து ஒரு குளமும் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்குலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா பெரிய குளமும் இருக்குது. அது நான் லாஸ்ட் எண்டில் காணிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போ அந்த ஆறையும் பார்த்துருவோம் கடைசியாக. இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து இது வந்து மொத்தமாக வாங்குறதா இருந்தாலும் சரி, பாதியாட்டு பிரித்து வாங்குறதா இருந்தாலும் சரி பேசிக்கிடலாம். தேவைப்படுறவங்க மறக்காமல் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குளத்தை காணிச்சிடறேன் பாருங்கள். குளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய குளமும் இருக்குது. ஸோ அதனால் தண்ணிக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட லேண்டை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க மறக்காமல் என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால்